எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க லைஃப்ல யாரோ ஒரு பெர்சன் வந்து ரொம்ப தீவிரமா சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள அந்த பெர்சன் தனிமையில தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களா? அந்த பெர்சன் இருந்த வரைக்கும் உங்க லைஃப் ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்தது. அந்த பெர்சன் போன அப்புறமா உங்க லைஃபே வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸான லைஃபா மாறிடுச்சு. அதனால அந்த பெர்சன் தான் என்னோட லைஃப்லயே வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு பெர்சன் சொல்லிட்டு இன்னி வரைக்குமே அந்த பெர்சன சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இத இப்பவே நிறுத்திடுங்க. இத இப்பவே நிறுத்திட்டு, அந்த பெர்சன் நீங்க யார சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த பெர்சன வந்து உங்கள ஒரு முக்கியத்துவமான பெர்சன்னு நெனச்சு உங்கள சேஸ் பண்ண வைக்க உங்களால முடியும். அதுக்கு நான் இந்த வீடியோல சொல்லப் போற 2 சைக்காலஜிக்கல் ட்ரிக்க நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நிச்சயமா அத உங்களால செஞ்சு காட்ட முடியும். அத பத்தி தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். வாதத்துக்கு வேணா அது நல்லா இருக்கும். ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா? நாங்க சேஸ் பண்ற பெர்சன் வந்து நாங்க ஒரு முக்கியத்துவமான பெர்சன் நெனச்சு இன்னி வரைக்கும் சேஸ் பண்ணிட்டு இருக்க பெர்சன் வந்து எங்கள ஒரு முக்கியத்துவமான பெர்சன வச்சு எப்படி சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல முடியாதது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. முடியும், முடியாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட்ல தான். நம்ம மைண்ட் வந்து முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து தீர்மானமா நம்பிடுச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த விஷயத்த இந்த உலகத்துல செஞ்சு காட்ட முடியும். அதே மாரி நம்ம மைண்ட் வந்து முடியாது இந்த விஷயம் சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்ப ஆழமா நம்பிச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னதான் பண்ணாலும் இந்த உலகத்துல அந்த விஷயத்த செஞ்சு காட்ட முடியாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ உங்க மைண்ட நீங்க நம்ப வச்சுட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த சைக்காலஜிக்கல் ட்ரிக் மூலியமா உங்கள வந்து நீங்க யார் விரும்புறீங்களோ, யார சேஸ் பண்ணிட்டீங்களோ, அந்த பெர்சன் உங்கள சேஸ் பண்ணியே தீருவாங்கன்றதா வந்து எழுதப்படாத, இல்ல எழுதப்பட்ட ஒரு விதின்னு கூட சொல்லலாம். அதுக்கு இந்த 2 சைக்காலஜிக்கல் ட்ரிக்க நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அதுல ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ட்ரிக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் குரோத் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் குரோத் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சைக்காலஜிக்கல் ட்ரிக்ல வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டேக் கேர் ஆஃப் யுவர் அவுட்டர் அப்பியரன்ஸ் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்கள நீங்க எவ்வளவு தூரம் வந்து ஒரு பிசிக்கலான ஃபிட்டான ஒரு பெர்சனாவும், அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப அழகான பெர்சனாவும் மாத்திக்கிட்டே வரீங்களோ, செல்ஃப் லவ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த நல்ல ஃபீல் என்ன பண்ணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க பார்க்குற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகா உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சுரும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப அற்புதமா மாத்த ஆரம்பிச்சுரும். அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல யாரோ ஒரு பெர்சன் இம்பார்ட்டன்ட்டா நெனச்சு, அந்த பெர்சன் தான் ரொம்ப அழகான பெர்சனும், முக்கியமான பெர்சன் நெனச்சுட்டு இருப்பீங்க. நீங்க உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ பக்காவா வைக்க, அத தாண்டின அழகான விஷயங்கள் இந்த உலகத்துல அதிகமா இருக்கு. இங்க நீங்க ரசிக்கிறதுக்காகவும், என்ஜாய் பண்றதுக்காகவும் தான் வந்திருக்கீங்க. இந்த பக்கத்தையும் பாருங்க உங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லப்படுற இந்த உண்மைய வந்து உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருப்பீங்க. இந்த விஷயம் வந்து மத்த பீப்பிள கூட உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. இது மூலியமா நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்கள யார் ஐ மீன் நீங்க யார் சேஸ் பண்ணீங்களோ அந்த பெர்சன் உங்கள சேஸ் பண்ணியே தீருவாங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் அண்ட் எமோஷனல் வெல் பீயிங் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எமோஷனல், மென்டல் அப்படி சொல்லப்படுற இந்த 2 விஷயம் வந்து நம்ம லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நம்ம வெளிப்புறமா பார்க்கும்போது நம்மளுடைய பாடி மட்டும் தான் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனா இன்டர்னலா நீங்க வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்களா? நீங்க எமோஷனலா வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், உங்க ஒருத்தருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்க எமோஷனல் அதான் நம்ம எல்லாருமே வந்து நம்ம என்னதான் வந்து நான் ரொம்ப தைரியசாலி, நான் அத பண்ணிடுவேன், இத பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பேசினாலும், நம்மலாம் ஏதோ ஒரு இடத்துல எமோஷனலா பாதிக்கப்படப்போற ஒரு பீப்பிள் தான். ஏன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்போம். யாரோ ஒரு பெர்சன் கிட்ட கனெக்ட் ஆயிருப்போம். இல்ல பணத்துக்கிட்ட கனெக்ட் ஆயிருப்போம். இல்ல ஏதோ ஒரு பொருள் கிட்ட கனெக்ட் ஆயிருப்போம். ஆனா இந்த எமோஷனல் கனெக்ஷன் வந்து நம்ம எங்க வச்சிருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுடைய ஹாபீஸ்ல நீங்க வச்சிருக்கணும். உங்களுடைய எமோஷனல் வெல் பீயிங் அது மூலியமா தான் வந்து நீங்க வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு புக் ரீடிங்கா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு புடிச்ச விஷயங்களா இருக்கலாம். நான் நல்லா பெயிண்ட் பண்ணுவேன். நான் நல்லா வரைவேன். நான் இந்த விஷயத்த சின்ன வயசுல சூப்பரா பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எந்த விஷயத்த பண்ணா நீங்க வந்து ரொம்ப அலைவா இருப்பீங்களோ, எந்த விஷயத்த பண்ணா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களோ, அத நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் உங்களோட எமோஷனலும், மென்டல் வெல் பீயிங்கும் இங்க நல்லா இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. இல்லப்பா எனக்கு அந்த மாரி எதுவுமே கிடையாது. நான் அரைச்ச மாவே அரைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேற வேலையே இல்ல. எனக்கு அந்த மாரி தாட்டே இல்ல அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க மைண்ட்ஃபுல்னஸ கூட பிராக்டிஸ் பண்ணலாம். மைண்ட்ஃபுல்னஸ பிராக்டிஸ் பண்றதுன்னா என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ கிரியேட் பண்றதா இருக்கலாம். இல்ல ஒரு மெடிடேஷன வந்து நீங்க பண்றதா இருக்கலாம். அதிகமா வந்து பேசாம கொஞ்சம் சைலன்ஸ்ல இருக்கிறதா இருக்கலாம். இது மூலியமா நீங்க எமோஷனலாவும், மென்டலாவும் வெல் பீயிங்கா இருப்பீங்க. உங்களோட எமோஷனல் லைஃப் வந்து நீங்க ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். அந்த ஹாப்பினஸ் வந்து யார் யார நீங்க சேஸ் பண்ணீங்களோ, அவங்கள கூட உங்கள வந்து சேஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டேக் கேர் ஆஃப் யுவர் பெர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் குரோத் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு பெர்சனலான லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருந்துட்டு இருக்கும். அவங்களுடைய ப்ரொஃபஷனல் குரோத் சூப்பரா இருந்துட்டு இருக்கும்.
ஒரு சில பேருக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து நெறைய சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கும். அவங்களுடைய பெர்சனல் லைஃப் வந்து வேற லெவல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரொஃபஷனல், பெர்சனல் 2த்துலயுமே அதிகமான சேலஞ்சஸ் வந்து தலையில வந்து பாரமா உட்கார்ந்துட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு தான் வந்து ப்ரொஃபஷனல், பெர்சனல் அப்படின்னு சொல்லப்படும் 2மே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அப்போ நீங்க எந்த ஃபேஸ்ல இருந்தாலுமே கூட சரி, பெர்சனலா இருந்தாலும், ப்ரொஃபஷனலா இருந்தாலும், அதுல நீங்க கோல் செட் பண்ண கத்துக்கணும். கோல் செட் பண்றதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பெர்சனலி நான் இந்த விஷயத்த இந்த மந்த்ல அடைவேன், இந்த இயர்ல அடைவேன், இத்தன வருஷத்துல இந்த லெவல்ல போயிடுவேன். ப்ரொஃபஷனலி நான் இந்த இடத்துல இந்த மாரி இருப்பேன்னு சொல்ல போடுற, அந்த கோல நீங்க செட் பண்ணும்போது மட்டும் தான், நீங்க வந்து மத்தவங்களுக்கு அட்ராக்டிவா தெரிவீங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா யாரோட லைஃப்ல வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கோல் இருக்கும். மீனிங்ஃபுல்லான ஒரு அச்சீவ்மென்ட் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க லைஃப் தான் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபா இருக்கும். அவங்க தான் ஒரு மீனிங்ஃபுல்லான பெர்சனா மாற முடியும். அந்த பெர்சனால தான் சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த விஷயத்த நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதாவது உங்க ஃபோக்கஸ வந்து யார் மேல நீங்க இம்பார்ட்டன்ட்டான பெர்சன் வச்சிருந்தீங்களோ, அத திருப்பி உங்களோட பெர்சனல், ப்ரொஃபஷனல் குரோத் மேல செலுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சேஸ் பண்ண பெர்சன் உங்கள சேஸ் பண்ணியே தீருவாங்கன்றதுல வந்து சந்தேகமே இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது சைக்காலஜிக்கல் ட்ரிக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கிரியேட் அ டிஸ்டன்ஸ் அண்ட் ஹேவ் அ மிஸ்ட்ரி இன் யுவர் லைஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான சைக்காலஜிக்கல் ட்ரிக். இந்த ட்ரிக்கு கீழ வந்து 3 விஷயங்கள இம்பார்ட்டன்ட்டா சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லிமிட்டிங் யுவர் கான்டாக்ட். நான் வந்து கொஞ்சம் உங்களுடைய அ டிஸ்டன்ஸ் அதிகமா கிரியேட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயுமே வந்து அதிகமா ஷேர் பண்ணாதீங்க. மிஸ்டீரியஸா இருங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட்ட எந்த பெர்சன் கிட்ட நீங்க அதிகமா வந்து சேஸ் பண்றீங்களோ, அவங்க கிட்ட நீங்க லிமிட் பண்ணியே ஆகணும். யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணாலும் உடனே அதுக்கு அவங்களுக்கு போய் ரிப்ளை பண்ணி ஆகணும். யாரோ ஒருத்தர் உங்கள கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா, உடனே அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்ல யாரோ ஒரு பெர்சனுக்காக நீங்க மெசேஜ்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க மெசேஜ் பண்ணல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உடனே நீங்க ஃபெட் அப் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் வந்து நீங்க உங்களோட கான்டெக்ட்ஸ்லாம் லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள உங்க மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய வேல்யூவ நீங்களே இம்ப்ரூவ் ஆன மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையுமே தாண்டி எந்த பெர்சனுக்கு நீங்க அதிகமா சீக்கிரமா ரிப்ளை பண்றீங்களோ, எந்த பெர்சனோட மெசேஜ்க்காக நீங்க அதிகமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்க கிட்ட உங்களோட கான்டாக்ட்ட லிமிட் பண்ணும்போது, அவங்களுக்கு உங்கள பத்தி யோசிக்கிறதுக்கான டைம் கிடைக்கும். உங்கள பத்தி வந்து வியக்கறதுக்கான டைம் கிடைக்கும். இவங்க எங்க போனாங்க? என்ன ஆனாங்க? அப்படி சொல்லப்படுற சிந்தனைக்கான நேரம் அதிகமாகும். இது மூலியமாவும் அந்த பெர்சன்ஸ் நீங்க யார முக்கியத்துவமா நினைச்சீங்களோ, அந்த பெர்சன்ஸ் வந்து உங்கள சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பிரசன்ஸ் ஆன் சோசியல் மீடியா அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்களுடைய சோசியல் மீடியா பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நீங்க ரொம்ப ட்ரிக்கியா யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதிகமா சோசியல் மீடியால இருக்கிற பீப்பிள்க்கு வந்து இங்க மரியாதை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இந்த உலகத்துல குறைஞ்சுட்டே தான் வரும். ஸோ அந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து உங்களோட அச்சீவ்மென்ட்ஸ் வந்து போடுறதா இருக்கலாம். உங்களோட லைஃப்ல நீங்க ஹாப்பினஸா இருக்கிற விஷயங்களெல்லாம் ஷேர் பண்றதா இருக்கலாம். இம்பார்ட்டன்ட்டா நீங்க வந்து குரோ ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிட்டு ஒரு அளவா சோசியல் மீடியா யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க கூட இருந்த டைம்ல அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பெர்சன் நீங்க யார சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த பெர்சன் வந்து இவங்கள இழந்துட்டோமோ, இவங்கள மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லப்படுற ஃபீல் அப்பதான் உங்களுக்கு அதிகமா வரும். அத விட்டுட்டு நீங்க அதிகமா சோசியல் மீடியால வந்து நீங்க மிஸ் பண்ற பெர்சன பத்தி மட்டுமே ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அதிகமா வழியில இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது மூலியமா எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லிமிட் யுவர் அவைலபிலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப அவைலபிளா இருக்கக்கூடாது நீங்க. எந்த ஒரு இடத்துலயுமே கூட சரி, நீங்க அதிகமா அவைலபிளா இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மதிப்பு குறைஞ்சிரும் அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக நீங்க சும்மா வந்து இருந்துட்டு நான் அவைலபிள் காட்டக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, அது யாராலயுமே முடியாது. அப்போ நீங்க அவைலபிலிட்டிய குறைக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்த பீப்பிள் கிட்ட நீங்க உண்மையிலேயே பிஸியா உங்கள வச்சுக்கிறது மூலியமா தான் இங்க நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய டைம் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து செலவிடுங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு வந்து உங்களுடைய ஷெட்யூல் அதிகமா வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தந்த ஐ மீன் ஒரு நாள்ல இந்தந்த மணி நேரத்துல வந்து டைம் கிடைக்கும்போது நான் இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்றபோது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிஸி ஆயிடுவீங்க. நீங்க பிஸியாக ஆரம்பிச்சுட்டீங்க. நீங்க ஜென்யூனா பிஸியாக ஆரம்பிச்சுட்டீங்க. ஜென்யூனா மீனிங்ஃபுல்லான விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஷேர் மார்க்கெட் ரேஞ்சுக்கு ஏறிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது மூலியமாவும் நீங்க யார வந்து சேஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த பெர்சன் மட்டும் இல்லாம, சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்டயுமே நீங்க அதிகமா ஈஸியா ரெஸ்பெக்ட்ட கெயின் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஒரு பெர்சன் வந்து உங்கள சேஸ் பண்ணணும். இல்ல நீங்க யார சேஸ் பண்ணீங்களோ, அந்த பெர்சன் உங்கள முக்கியத்துவமா நெனச்சு சேஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம், ஏதோ ஒரு வகையில பார்க்கும்போது, நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நம்ம வேலைய பார்த்துட்டு போவோமே, நம்ம வாழ்க்கைய பார்த்துட்டு போவோமே அப்படின்ற மாரி சொல்றா மாரி இருந்தாலும், நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் மூலியமாவும், நம்மளுடைய ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம். எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி சொல்லாம, நம்ம லைஃப்ல கொஞ்சம் மிஸ்டீரியஸா இருக்கிறது மூலியமாவும், நாம நம்ம வேல்யூவ இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது வந்து மத்த பீப்பிள் நம்மள சேஸ் பண்றதுக்காக மட்டும் கிடையாது. நம்மளுடைய வேல்யூவுமே இம்ப்ரூவ் பண்றதுக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்போ ஒரு ஷாப்க்குள்ள போறோம். அந்த ஷாப்ல வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்குறோம். அந்த நெறைய ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் மேலயும் ஒரு பிரைஸ் டாக் இருக்கும். ரூ. 1000 இருக்கும், ரூ. 10,000 இருக்கும், ரூ. 1,00,000 இருக்கும். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம என்னதான் வந்து சீப்பான ப்ராடக்ட் வாங்கலாம், செலவு மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சா கூட,
அந்த விலை அதிகமா இருக்கிற ப்ராடக்ட்ட பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப விலை உயர்ந்த ப்ராடக்ட்டா இருக்கு. இத நம்ம வாங்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா, நம்ம மனசுக்குள்ள வந்தே ஆகும். அதே மாரி தான் மனிதர்களா இருக்கிற நம்ம எல்லார் மேலயும் ஒரு பிரைஸ் டாக் இருக்கிறதா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பிரைஸ் டாக் நெத்தியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லார் நெத்திலயுமே வந்து ஒரு ஒரு டாக் இருக்கு. ஒரு ₹1000 இருக்கு, ₹10,000 இருக்கு, 1,00,000 1 crore இருக்கு. அப்ப இந்த வேல்யூ வந்து எத பேஸ் பண்ணி டிசைட் ஆகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்டா இருக்கலாம், உங்களுடைய கோலா இருக்கலாம், இல்ல உங்களுடைய மிஸ்டீரியஸா நீங்க லிமிட்டடா நீங்க கான்டாக்ட்ல இருக்கிற பீப்பிளா இருக்கலாம். இத பேஸ் பண்ணி தான் நீங்க உங்களுடைய மதிப்பை ஏத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா வந்து இங்க இருக்கிற எல்லாருமே வந்து யாருக்கும் சலித்தவர்கள் கிடையாது. அவங்களுடைய வேல்யூவே தெரியாம இருக்கிறவங்க தான் இங்க அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்க வேல்யூவ நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு அத இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்கள பீப்பிள் சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது உண்ம. ஆனா பீப்பிள சேஸ் பண்ண வைக்கிறதுக்காக மட்டும் நீங்க அத செய்ய வேணாம். நீங்க உங்களுடைய வேல்யூவ கிரியேட் பண்ணி, உங்களுக்கான முக்கியத்துவத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாமலும் எந்த ஒரு விஷயமும் ப்ராப்பரா நடக்காம போனாலும், நீங்க தனி மனிதனா, ஹேப்பியான பெர்சனா இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அதனால நீங்க சந்தோஷத்த தேட மாட்டீங்க. சந்தோஷத்த உருவாக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.